ஆமா அப்படியே விண்ணுல பார்த்து இனிச்சுட்டா அடித்துமா. ஆமா எனக்கு ஒரு 7 லட்சம் கடக்குது கட்டி. மரத்தை வாங்கினாய் நீ. ஓர் உயிராக இருக்க வேண்டும், உடல் நான்காக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட நாள் தான் என்னுடைய அழிவு நிச்சயம் என்று. அப்படி உலகில் யாராவது பிறக்க முடியுமா? அப்படியா? முடியாது. வேற யாருமே இல்லடா. யாருமே கிடையாது. எனக்கு அழிவுமே கிடையாது. போய் வாங்கிக்கடி. இதோ வாங்கிக்கடி. ஓர் உயிராக இருந்தது யாரு? யாரு? அந்த ஆதிபராசக்தி. அவ்வளவுதான் உண்மையுள்ள சக்தி. ஓர் உயிராக இருந்தோம். இப்போ 4 உடலாக பிரிந்திருக்கிறோம். கட்டி நான் சிரம் போட்டுட்டேன். ஏண்டா அவ்வளவு உருவெடுத்து சிறையில் அடைப்பதற்கு அவள் என்ன சர்வ சாதாரணமான பெண்ணா? இந்த அண்டமும் அவளை, ஆகாயமும் அவளை, பிண்டமும் அவளை, ஊழாகும் அவளை, செடி கொடி மரம் அனைத்து உயிர்களும் அது ஆதிபராசக்தி தான். அந்த ஆதிபராசக்தி இல்லை என்றால் இந்த அகில உலகமே கிடையாது. அகில உலகமே இப்பொழுது 4 திசையில இருந்து ஓர் உயிராக இருந்த நாங்க 4 உடலாக பிரிந்திருக்கிறோம். எதற்காக தெரியுமா? என்னை கொல்வதற்காக. அம்மா, நீங்க சொன்ன பிரகாரமாக அந்த ஆதிபராசக்தியாக விளங்கக்கூடிய உன்னை ஏளனமாக பேசிய அந்த சூரனை 4 திசையில் இருந்து 4 காலியாக பிறந்து அவனை கொன்று விட்டோம். இப்போ எங்களுக்கு என்ன அவதாரம், என்ன பெயர்? அம்மா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகள். என்னுடைய ரூபத்திலிருந்து 4 காளிகளாக பிறந்து விட்டீர்கள். கிழக்கிலே பிறந்தாய், கீழாக மந்திரங்களை கற்ற காளி. இவளுடைய பணி என்ன தெரியுமா? பில்லி, சூனியம், ஏவல், காத்து, கருப்பு என்று சொல்லக்கூடிய வினைகளை எல்லாம் மற்றவர்கள் மீது ஏவுவது, அதே காளியிடம் சென்று முறையிட்டு அதை வாங்குவது, மந்திர தந்திரங்களை கற்றுக் கொடுப்பது. நீ மலையாள தேசத்திலே இருந்து கிழக்கிலே இருந்து நீ செங்காலியாக அவதாரம் எடுத்து ஊர் மக்களை காப்பாய்.